உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2000 உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாச நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த மாதம் ஒரு அற்புதமான மாசமா நம்ம ராசிக்கு இருக்கு. ஒரு மாற்றம் நிகழாதான்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ராசிக்கு இந்த மாச பலன்கள் எப்படி இருக்கும், செப்டம்பர் மாசமாவது நல்ல விஷயங்கள் நடக்காதா, ஃபினான்ஷியலா நல்லா இருக்க மாட்டோமா, நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்க போகுது, நம்ம படிப்புல தடைகள் இருக்க, தடைகள் நிவர்த்தி ஆகுமா, எடுக்கிற காரியங்கள் வெற்றி அடையுமா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போட நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க. இந்த மாசம் நம்மளை உயர்த்தி விடக்கூடிய மாதமாக இருக்கு. ஹெல்த் விஷயத்துல அக்கறை எடுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். இந்த பதிவை நீங்க முழுமையா பாருங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி நடந்து கொள்ளணும், எந்த வகையில வெற்றி, எல்லாமே இந்த பதிவுல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. லைஃப்ல அந்த மிதுனம் புதன் அப்படின்னு, மிதுனத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் எப்பவும் கேட்டீங்கன்னா நெளிவு சுழிவு தெரிந்தவர். ஆக மிதுன ராசியில ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா நெளிவு சுழிவோட இருப்பாங்க. இப்போ சிலருக்கு தோணும், இல்லைங்க ரொம்ப ஸ்டபனா இருக்காருங்க, இல்லைங்க நான் மிதுன ராசி தாங்க ரொம்ப ஸ்டபனா இருக்கேங்க அப்படின்னா சில நேரம் அப்படி இருப்பீங்க. ஒரு வீட்டில் ஒரு கோபம் உங்களுக்கு வருது, உங்க மனைவி மக்களோட கோபம் வருது, சில சமயம் ரொம்ப அப்படி கோபத்தில் இருப்பீங்க. உங்களையே ஃப்ரீயா விட்டுட்டா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில மணி நேரத்திலேயே கோவம் அடங்கிடும், சிலருக்கு 1-2 நாள்ல கோவம் அடங்கிடுங்க. ரொம்ப அன்பா ஆதரவா பழகிடுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆச்சரியமா இருக்கும், இவரை நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது. ஒரு நேரம் ரொம்ப கோவப்படுறாரு, ஒரு நேரம் ரொம்ப அன்பா பழகிறாள், புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படிலாம் கூட உங்க வீடுகளில் சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய ஃபிளெக்சிபிலிட்டி தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறது. ஏன்னா ரொம்ப டைட்டா இருக்க மாட்டீங்க. ஒரு நேரம் ஒரு டஃப்பா இருந்தால் கூட மறுநேரம் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கேரக்டரை மிதுன ராசிக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருடைய உங்களுக்கு இந்த மாசம் என்ன ஆகுதுன்னா ராசியில செவ்வாய் உட்காந்துட்டார். அப்ப என்ன ஆகும், இந்த மார்ஸ்ங்கிற அந்த பிளானட் இருக்கு பாருங்க, ரொம்ப ஒரு கோபக்கார பிளானட். அது உட்கார்ந்துருச்சு, ரொம்ப ஹீட். அது உட்கார்ந்துருச்சு. இப்ப என்னன்னா ஏதோ ஒரு கோபம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு எரிச்சல், ஒரு கோபம். அந்த கோபம் எங்க வருங்கிறீங்களா, யார்கிட்ட நம்ம கோபம் செல்லுபடி ஆகும், நம்ம பிள்ளைகள்கிட்ட செல்லுபடி ஆகலாம், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட செல்லுபடி ஆகலாம், வீட்டில் ஒய்ஃப்கிட்ட நம்ம கோபம் செல்லுபடி ஆகலாம், அப்புறம் 2 அடி வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன ஆகுது, எங்க கோபப்படணுமோ அங்கதான் கோபப்பட கூடாது. நீங்க கோபம் செல்லுபடி ஆகக்கூடிய இடத்துல கோபப்படாதீங்க. நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு, சொல்லி இடத்துக்காக்கின் சினங்காக்க அப்படின்ட்டார். யார்கிட்ட கோபம் செல்லுபடி ஆகுமோ அங்க முதல்ல கோபத்தை கட் பண்ணுங்க. நாங்க அந்த மாதிரி இந்த மாசம் கோபப்படுவதனால் சில இடையூறுகள், பிரச்சனை வரலாம். அதனால கோபப்படாம தவிர்க்கணும். இது ஒண்ணு. 2வது, கோபம் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஹெல்த்தை பாதிக்கும்னு இருக்கு இந்த மாசம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏற்கனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இது எப்பவும் இருக்கும். இதெல்லாம் மிதுன ராசிக்குள்ள உடம்புக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ். அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் கொண்டு கொடுக்கும். அதனால எந்த இடத்துலையும் நீங்க கோபப்பட வேண்டாம். சில நேரம் உங்களுடைய பிரதர்ஸ் அவங்க பேசுறது உங்களுக்கு ஒரு எரிச்சலை விட்டு, வேறுமுறை நம்மளை ட்ரிகர் பண்றாங்க, எரிச்சலை விட்டுறாங்க அப்படின்னு சிலர் மேல தோணும். ஆனாலும் மூத்த சகோதரர்களுக்காக பாருங்க, அவங்களோட ஒரு இணக்கமான உறவு இப்பொழுது வரப்போகிறது. ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். அவங்களோட ஒரு டிராவல் பண்றது, அவங்களோட உட்கார்ந்து மனசு விட்டு பேசுவது, அவங்களோட ஒரு நிகழ்ச்சியில் ஒன்றிணைந்து நீங்கள் நடத்துவது, அப்படி பலருக்கு வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி ஒரு லோன் எதிர்பார்க்குறீங்க, அந்த லோன் சாங்ஷன் ஆகும். அது நீங்க பிசினஸ் லோனோ, ஹவுசிங் லோனோ, பர்சனல் லோனோ, உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லோன் ஒன்று இந்த மாசம் சாங்ஷன் ஆயிரும். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜூபிட்டர் பெரிய பலம், நமக்கு அதுதான். அந்த ஜூபிட்டர் நம்ம என்ன விஷயம் நாம செய்தாலும் அது வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும். நம்ம ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகத்திற்கு அடுத்து நம்ம ராசிக்கு அடுத்து ஒரு நல்ல கிரகம் உட்கார்ந்துருக்கு. நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நன்மையை நோக்கி செல்லும். இப்போ ஜூபிட்டருடைய கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க பிள்ளைகள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஜூபிட்டர் தான் பணத்துக்குரிய கிரகம், ஆகவே பணப்புழக்கம் நல்லா இருக்கும். ஆனா மிதுன ராசியோட இயல்பு என்னன்னா, எல்லா நேரமும் எல்லா நாளும் பணவரவு என்பது மிதுன ராசிக்கு கிடையாது. சில நேரம் பணம் வரும், சில நேரம் பணம் வராது, இயற்கை. ஆனால்
இந்த ஜூபிட்டர் வந்து இப்ப கொடுக்கக்கூடிய பணவரவு நல்ல பணவரவாக தருவார். ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள்ட்ட ரொம்ப அன்பா பழகுவாங்க. அதெல்லாம் இப்ப நடக்கும். உங்க ஃபேமிலியில உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு அவங்க ஒரு நல்ல இன்கம் கொண்டு வருவது அதெல்லாம் கூட பல குடும்பங்கள்ல இப்ப இருக்கும். இப்ப இந்த மார்ஸ் என்ன பண்ண போறாரு? உங்க ராசியில இருக்கக்கூடிய மார்ஸ் செப்டம்பர் 20th அன்னைக்கு அவர் கடகராசிக்கு மூவ் ஆகிறாரு. அப்படி போன உடனே உங்களுக்கு கேட்டீங்கன்னா உங்க பேச்சுல உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒரு பேசுறீங்க அந்த பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். உங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு கூடி வரும். அது கல்யாணமா இருக்கலாம், குழந்தை பிறப்பா இருக்கலாம். நீங்க என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ ஒரு நல்ல செய்தி அது மிதுன ராசிக்கு இந்த மாசம் கூடி வரும். அதே மாதிரி மெர்க்குரி, சன், அந்த கேதுங்கிற பிளானட் இந்த மூணும் வந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க 3ஆம் ஸ்தானத்துல. நிறைய முயற்சி பண்ணுவீங்க. உங்க கம்யூனிகேஷனை மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுறீங்க, யாரும் சோசியல் மீடியாவில் ஒரு ரீல் போடுறீங்க, எப்படி வேணா இருக்கட்டும், அதுல ரொம்ப செப்டம்பர் 3 வரைக்கும் கவனமா இருங்க. உங்களை சில பேர் சிக்கல்ல மாட்டி விடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எதிரிகள் பார்வை உங்க மேல இருந்துகிட்டு இருக்குங்க. அதனால அது செப்டம்பர் 20th வரைக்குமே எதிரிகள் பார்வை இருக்கும். இதுல செப்டம்பர் 3 வரைக்கும் நீங்க பரப்பக்கூடிய செய்திகள், நீங்கள் செய்யக்கூடிய பதிவுகள், சோசியல் மீடியா பதிவுகள், நீங்க போடக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ், இதை 1க்கு 2 முறை படிச்சுட்டே நீங்க செய்தீங்கன்னா ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாதுங்க. இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், என்னுடைய அட்மின் அனுப்பிச்சிட்டாரு, போட்டுட்டாருங்க, நான் இல்லைங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும். அது முதலே அப்படி கரெக்டாக போடுங்க, நல்லது. இதில் இந்த மெர்க்குரி வந்து 4th பிளேஸில் போய் உட்கார போகிறாருங்க. சொந்த வீடு கட்டுற யோகம் வருது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் ஜமாய்ப்பீங்க, நல்லா வருவீங்க. அதே மாதிரி அம்மாவுடைய அன்பு அரவணைப்பு கிடைக்கும். மனைவிக்கு உங்களுக்கும் இடையில இணக்கமான உறவு வரும். உங்கள் அன்பு மகள் வாழ்க்கை, மகள் மகன் 2 எடுத்துக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில எஜுகேஷன்ல பெரிய அளவுக்கு முன்னேற போறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. அவங்க லைஃபுக்காக நீங்க பல விஷயங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்த போறீங்க. அப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. வேலை ரீதியாக புதிய வேலையை ட்ரை பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ், யூ வில் கெட் இட், அது டவுட்டே இல்லை. ஸோ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய இந்த மாசத்துல நீங்க என்ன செய்யணும்? மிக முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது, திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் இருக்கார் பாருங்க, சென்னையில திருவான்மியூர் மருந்தீஸ்வரர். அந்த மருந்தீஸ்வரர் கோவிலில் நடக்கக்கூடிய பள்ளி அறை பூஜை, அந்த பூஜையில கலந்துக்கோங்க. அந்த பூஜையில கலந்து கொள்கிற போது என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த பூஜையில் கலந்துக்கிட்டீங்களோ, மனசுல என்ன எண்ணத்தோடு நீங்க அந்த பூஜையில் கலந்துக்கிட்டீங்களோ கண்டிப்பா அது சக்சஸ் ஆகுதுங்க. அப்படி நீங்கள் சென்று வழிபட்டு பாருங்கள், மிக நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய செப்டம்பர் மாத பலன்களை பார்த்தோம். நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாதத்துடைய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. அது என்னன்னா, விசேஷங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாசம் இருக்கு. குறிப்பா 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி. பல குடும்பங்கள்ல வந்து கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கும். இந்த கோகுலாஷ்டமி கொண்டாடுவதுடைய சிறப்பு உங்களுக்கு நான் சொல்றேன். கணவன் மனைவிக்கு இடையில் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கோகுலாஷ்டமியை வீட்டில் கொண்டாட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டு வாசல்லேருந்து வீட்டு பூஜை ரூம் வரைக்கும் நம்ம வந்து கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய பாதங்கள் மாக்கோலம் போட்டுக்கிட்டே வரணும். வீட்டில் கிருஷ்ணரை அன்னைக்கு கொண்டாடணும், வழிபடணும். கோகுலாஷ்டமி இது வந்து 4ஆம் தேதி வருது. அப்படி கொண்டாடுவதனால இந்த பிரிந்திருக்கக்கூடிய காதலர்கள் சேர்வதற்கும் வாய்ப்புகள் வரும். ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி இடையில பிரச்சனை இருக்குன்னா, உங்க படுக்கை அறையில கிருஷ்ணர் புல்லாங்குழல் உதுகிற போது ராதை அதில் மயங்கக்கூடிய படம் இருக்கும் பாருங்க, அந்த படத்தை மாட்டி வைங்க. கணவன் மனைவி இடையில ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அது மாதிரி 8ஆம் தேதி பிரதோஷம், சிவனை வழிபடக்கூடிய அற்புதமான நாள். சிவனை வழிபடக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில தூய்மையான எண்ணங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும். நிறைந்த நன்மைகள் உருவாகும், தோஷங்கள் எல்லாம் விலகும். அதே மாதிரி 10ஆம் தேதி சர்வ அமாவாசை. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். கொடுத்தா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் விலகும், நன்மைகள் பெருகும். மிக மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை சொல்ல போறேன். 14ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிக முக்கியம். களிமண்ணால் ஆன பிள்ளையாரை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோம். அந்த பிள்ளையாருக்கு அன்னைக்கு மோதகம், அதிரசம், கொழக்கட்டையெல்லாம் படைச்சு ஒரு வழிபடணும். அவருக்கு எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை போட்டு விநாயகரை அன்னைக்கு நம்ம வீட்டிலேயே வழிபடணும். விநாயகரை நம்ம வீட்டு பெண்கள் பாருங்க, வீட்டில் பலகாரம் சுடுறாங்கன்னா கூட மாவு எடுத்து வச்சிருவாங்க. பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுட்டு தான் பலகாரம் சுட ஆரம்பிப்பாங்க. நாம் விரும்பிய இடத்திலே வந்து அருள் புரியக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயகர். அவரை வழிபாடு செய்யுங்க. 14ஆம் தேதி விநாயக சதுர்த்தி.
அதே மாதிரி 27ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. மாழையபட்சம் தொடங்குகிறது. நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நமக்கு அருளாசி வழங்குவதற்கு இறைவன் வந்து அருள் புரிகிறார். அதுக்கு பேரு மாழையபட்சம்னு பேரு. 15 டேஸ். அந்த 15 டேஸும் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது, நம்ம குடும்பத்திலே ஒரு நல்ல வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. உங்களுக்கு தெரியும், சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு செய்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி இந்த விநாயக பெருமான் அருளினால் வாழ்க்கையில நன்மைகள் பெருகும். எனது அருமை நேயர்களே, இப்ப நம்ம ராசி பலன் சொல்லியிருக்கும் போது எதன் அடிப்படையில் சொல்றோம்னா, கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். இது மட்டும்தான் முழுமையான பலனானா அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குது, அதுல கிரகங்கள் எப்படி இருக்கு, அதையும் இதையும் இணைத்து பார்த்தாதாங்க முழுமையான பலன் தெரியும். இல்லைன்னா சில பேருக்கு இந்த பலன் நடக்குதுவாங்க, சில பேர் நடக்கலையுவாங்க. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? உங்க சொந்த ஜாதகத்தையும் இந்த கிரகத்தையும் நீங்க இணைச்சு பார்க்காம கோச்சார பலனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும், உங்க சொந்த ஜாதகத்தையும் இணைச்ச முழுமையான பலன்கள் வேணும், ஜோதிட ஆலோசனை வேணும், அதுவும் எங்களுடைய ஆலோசனை வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அதை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக என்னிடம் ஜோதிட ஆலோசனை பெற முடியும். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. உங்களால் நேரம் வர முடியலைனாலும் ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், அதை குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.